இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு பயங்கர கில்ட்டியா இருக்கு. எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. நான் இவ்ளோ மென்டல் பிரஷர்ல இருக்கேன். நீ என்னடானா இது ஒரு ஜோக்கா நினைச்சு கண்டினியூஸா கிண்டல் பண்ணிட்டே இருக்க. இசை, நீ வர்ஷினிக்காக தான் இந்த இந்த பிரெக்னன்சி டிராமாவை நீ பண்றன்னு நல்லாவே தெரியும். ஆனா இதுல உன்னோட செல்ஃபிஷ்னஸ்னு ஒண்ணுமே இல்லல்ல. உன் தங்கச்சியோட லைஃப காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல ரீசனோட தானே இத பண்ற. சரி, மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்ற எந்த பொய்யுமே தப்பே இல்ல. டோன்ட் வரி, உனக்கு சப்போர்ட்டா எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன். புரியுதா? என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க நீ? படுத்து தூங்கு. அப்புறம் இசை, ஒரு முக்கியமான விஷயம். அம்மா உன்னை ஒரு பக்கமா தான் படுக்க சொல்லிருக்காங்க, அத மறந்துட கூடாது. ஓகேவா? இசை வேணாம். இரு, போன் வருது. ஹலோ, சொல்லுங்க. என்ன சார், அன்னைக்கு கூப்பிட பதில் சொல்லாம போயிட்டீங்க? ஓ சாரிங்க, அது ஒரு முக்கியமான எமர்ஜென்சி, அதான் கிளம்பிட்டேன். சார் புரியுது சார். அன்னைக்கு ஆர்டர் கொடுத்திருந்தீங்களா, அந்த கிஃப்ட் ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. சூப்பர் சூப்பருங்க. உங்க லவ் நோட்டும் ஆடியோவா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் நேர்லயே வந்து வாங்கிக்கிறேன். சார் பிஸியா இருந்தா சொல்லுங்க, வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறேன். இல்ல வேணாம், வீட்டுக்கெல்லாம் வேணாம், நானே நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார், 10 மணிக்கு கடை ஓபன் பண்ணுவோம், நீங்க அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே சார். என்ன இசை, என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க? சரி இசை, உனக்கு மூடு சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அம்மா உனக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க, அப்பா பால்ல குங்குமப்பூ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. அவங்கள விட ஸ்பெஷலா நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் இசை உனக்கு. விஷால் வேண்டாம், கிண்டல் பண்ணாத. நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொன்னா நான் அதை நம்பணுமா? போடா. ஏய் இரு, என்ன நீ நம்பலனா போ. ஏன்னா என் சர்ப்ரைஸ் ரிவீல் ஆகுற வரைக்கும் அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அப்போ நிஜமாவே சர்ப்ரைஸ் பண்ண போறியா விஷால்? சரி, அப்போ இப்பவே என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. என்ன சர்ப்ரைஸ்னு ஒரு மரியாதை வேணா? ப்ளீஸ் ப்ளீஸ். இசை, என்ன நீ வாய் திறந்தே ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ புள்ளதாச்சு பொண்ணு, ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க கூடாது, போய் தூங்கு போ. நீ போய் தூங்குற வழிய பாரு, நான் நாளைக்கு சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்றேன். குட் நைட். அத்தை மாமா தான் நான் சொன்னது பொய்ன்னு தெரியாம என்கிட்ட அவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்கன்னா விஷாலும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்?